கைஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இன்னைக்கு நம்மளோட உலகம் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சா பல்லு விளக்குற பிரஷ்ல இருந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கலப்படம் நிறைஞ்ச உலகம் வாழ்ந்துட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்தவனை பத்தி எவனுக்குமே கவலை கிடையாது. அவனோட வியாபாரத்துல அவனுக்கு லாபம் வர்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க இந்த சிக்கன் லாலிபாப் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் லக்ஷ்மி மில்ஸுக்கு பக்கத்துல ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல தாங்க ஒருத்தர் சாப்பிடலான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சிக்கன் லாலிபாப் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அந்த லாலிபாப்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு புழு இருந்திருக்குங்க. இது தப்பு யார் மேல நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா சொல்றேங்க, மக்கள் மேலே இருக்கு, ஹோட்டல் அதிகாரிகள் மேலே இருக்கு. ஏன், ஹோட்டல்ல இருக்கிறவன் அவனோட லாபத்துக்காக அவன் எவ்வளவு நாள் வேணாலும் மிச்சம் பிடிச்சி சிக்கன் வச்சிருப்பான். எல்லா கருமத்தையும் இன்னைக்கு அப்படிதான் பண்ணிருக்கானுங்க. நம்ம தான் ஒவ்வொரு டைமும் கடையில வாங்கும்போது சரி எங்கனாலும் பார்த்து பார்த்து வாங்கி சாப்பிடணும். உங்களோட குழந்தைகளுக்கு மிக மிக நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இன்னைக்கு ரொம்பவே ஹைஜீனிக் கேவலமா போயிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 47 குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏகப்பட்ட ஒரு தொந்தரவு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அத்தனை பிரச்சனை நடந்திருக்கு. இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நீங்க என்ன சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதாங்க. எங்க நீங்க எப்படி ஒரு அநியாயத்தை பார்த்தாலும் தயவு செஞ்சு புகார் கொடுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். தயவு செஞ்சு சொல்றேங்க, ஹோட்டல் ஓனர்களே, இந்த மாதிரி சாப்பாட்டு வகையால தொழில் பண்ற எல்லாத்துக்கும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். வருங்காலத்துல எல்லா குழந்தைகளுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும். வருங்காலத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைச்சு உங்களோட தொழிலை பண்ணுங்க. நீங்க ஒரு 5 ரூபாய் அதிக லாபத்துக்கு வித்தா கூட அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா அதிக லாபத்துக்கு விற்கிறதுக்காக இல்லாத ஒரு மோசமான தயவு செஞ்சு யாருக்கும் கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சாப்பிட்ற சாப்பாட்டுல கரெக்டா கவனமா சாப்பிடுங்க. நன்றி மக்களே.